மதுரையில் மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருமணம் மிக அருமையாக நடக்கிறது. திருமணத்திற்கு ரிஷிகள், முனிகள் என அனைவரும் வந்திருக்கிறார்கள். இதனால் மதுரை விழா கோலமாக காட்சியளிக்கிறது. திருமணம் முடிந்த பிறகு அனைவருக்கும் உணவு பரிமாறப்படுகிறது. அனைவரும் சாப்பிட்ட பிறகும் உணவுகள் மிக அதிக அளவில் மீதம் இருக்கிறது. இதை பார்த்த மீனாட்சி அம்மன் சிவபெருமானிடம் கூறுகிறார். சிவபெருமான் தன்னுடைய பூத கணங்களில் ஒருவரை அழைத்து மீதமுள்ள உணவுகளை அனைத்தையும் உண்ணும்படி கூறுகிறார். பூத கணமும் உணவுகளை உண்ண ஆரம்பிக்கிறது. அனைத்து உணவுகளையும் உண்ண பிறகும் அவருக்கு பசி அடங்கவில்லை. வேலையாட்களும் உணவை மறுபடியும் சமைத்துக் கொடுக்க மறுபடியும் உண்ண ஆரம்பிக்கிறார். ஆனால் பூத கணத்தின் பசி அடங்கவில்லை. இதை பார்த்த மீனாட்சி அம்மன் சிவபெருமானிடம் கூறுகிறார். சிவபெருமான் தனது திரிசூலத்தை பூமியில் அடித்து ஒரு குழியில் இருந்தும் உணவுகளை வரவழைக்கிறார். அந்த உணவுகளை பூதகணம் உண்ணவுடன் அவருக்கு பசி தீர்ந்தது. பிறகு அவருக்கு தண்ணீர் தாகம் எடுக்கிறது. இதனால் அவர் தண்ணீர் அருந்த ஆரம்பிக்கிறார். அனைத்து நீரும் தீர்ந்த போதும் அவருக்கு தாகம் அடங்கவில்லை. இதனால் சிவபெருமான் தனது தலையினை கீழே சாய்த்து கங்கை நீரை தரையில் விடுகிறார். பூதகணம் அதை கைகள் வைத்து பருகியுடன் அவருக்கு தாகம் தீர்ந்தது. இப்படி பூதகணம் கை வைத்து தாகம் தீர்ந்ததால் அந்த நதிக்கு வைகை என பெயர் வந்தது. மேலும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் Download ShareChat.